ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்துலாமா? ஸோ நிஃப்டியில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். 22,815 இல்லை 800 இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் தான். ஓகேவா? இல்லை மார்க்கெட் வந்து இது உடஞ்சா மட்டும்தான் நெகட்டிவ், இன்னும் வந்து ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மேலே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ மேஜராக இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கே கூட வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நல்லா உடஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மார்க்கெட் உடஞ்சி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட இதை நோட் பண்ணிக்கோங்க. 23,250 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து போகலாம். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேஜராக இருக்க லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு 22,800, மேலே போனால் 23,250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ சப்போர்ட் கீழே, ரெசிஸ்டன்ஸ் மேலே. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ஸ்டே எப்படி போச்சு உங்களுக்கு மார்க்கெட்? ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.